மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இந்த வெயில் ஜாஸ்தியானதுனால நம்ம இந்த ரோஸ் மில்க், பாதாம் மில்க்கு இந்த மாதிரி கடைகளில் வாங்கி சாப்பிட்றது உண்டு. அதை ஃபஸ்ட் டைம் நான் ஒரு விஷயம் பார்த்து ஷாக் ஆனேன். அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இது மூணும் ஆக்சுவலாக பாதாம் மில்க்கு பச்சை கலரில் இருந்தது. நேற்று ஈவினிங் ஷூட்டு முடிச்சுட்டு மீந்ததை வீட்டுக்கு எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். அது கொஞ்சம் நான் சாப்பிட்டேன் வேறு. அதில் பேலன்ஸை வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். இன்றைக்கி எடுத்து பார்த்தா அதில் ஒயிட் கலரில் மாறிடுச்சு. கொஞ்சம் டவுட் ஆகி போச்சு. சரி ஓகே எடுத்து கீழே ஊற்றிடலான்னு ஊற்றினா அது வேறு ஒன்றா ஒரு கஞ்சி மாதிரி திக்காக மாதிரி வேறு ஒன்று மாதிரி இருந்தது. அதை ஓப்பன் பண்ணி இப்போ ஊற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே இதில் ஊற்றுறேன், நல்லா பாருங்கள். இது எப்படி ஊற்றுன்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு தெரியும். அது நல்லா கவனிங்க. மேலே மேலே காட்டு, மேலே இங்கே காட்டு, இங்கே உள்ள டம்ளரை காட்டு, டம்ளரை காட்டு, டம்ளரை காட்டுறி. ஃபோனை தூக்கி டம்ளரில் காட்டுறி. அப்படிதாங்க காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு பெயிண்ட் மாதிரி போயிட்டுருக்கு இது. ஆனால் ஆக்சுவலாக தண்ணியாக மில்க் மாதிரி இருந்தது. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ திரும்ப இதுலேருந்து என் கையில் ஊற்றி காட்டுறேன். இது பாருங்க, காட்டி கையில் படுத்துறதா, என் கையில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது ஏதோ ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக பால் இல்லை, ஏதோ பாலில் ஏதோ கலந்து விற்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் எப்படி போகுதுன்னு. இது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது. இந்த இங்கிலீஷ் படத்தில் ஏலியன் படத்தில் ஏலியன்ஸ் யூஸ் பண்ணுற அந்த கம் மாதிரி இருக்குது, தெரியுதா? ஸோ குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த வெயில் நாளில் தயவு செஞ்சு இந்த கேனில் போட்டு விற்று கொடுக்குற இந்த பாதாம் மில்க்கை வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் எதாவது ட்ரை பண்ணுங்கள். இதில் என்ன கன்றாவே கலக்கிறான்னு தெரியல, இப்படி இருக்குது. இதை நான் என் பொண்ணுக்கு வேறு கொஞ்சம் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் பாருங்கள், இந்த தொழில் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் தன்னை திருத்திங்க. எல்லாருமே மனுஷங்க தான், நீங்களும் மனுஷங்க தான். நீங்கள் இதில் தப்பு பண்ணுறீங்க, அவன் இன்னொருத்தன் இன்னொரு ஃபுட்டில் தப்பு பண்ணுவான். பிரியாணி செய்கிறவன் ஒரு தப்பு பண்ணுவான், பால் செய்கிறவன் ஒரு தப்பு பண்ணுவான். இல்லை கையிலே நிற்கிது. ஒவ்வொருத்தரும் ஒரு தப்பு பண்ணுறீங்களா? தப்பு எல்லாம் சேர்ந்து நம்மள மாதிரி மக்கள்கிட்ட தானே வந்து சேருது. ஏன் நீங்கள் திருந்த மாட்டீங்க? நீங்களும் சோறு தானே திங்கிறீங்க. ஒவ்வொன்றுத்துலேயும் கலப்படம் கலந்துட்டே இருந்தீங்கன்னா மக்கள் எதை தான் சாப்பிடும்? திருந்துங்க இனிமேலாச்சும். கட் பண்ணு.